முதல் காதலை மறக்க முடியுமா? எனக்கான முத்தம். ஊரில் நான் படித்த பள்ளியை என் மகளுக்கு சுற்றி காண்பித்து கொண்டிருந்தேன். இங்கேதான் என் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் இருந்தது என்ற இடத்தில் இப்பொழுது 8ஆம் வகுப்பு பி செக்ஷன் செயல்படுவதாக கரும்பலகை சொன்னது. அரை சுவரும் அதற்கு மேல் ஓட்டு கூரையுமாக கட்டடம் அப்படியே இருந்தது. இதில் நீ எங்கே உட்கார்ந்திருந்த? ஃபர்ஸ்ட் பெஞ்சா? அப்பெல்லாம் பெஞ்ச் இல்லை, தரையில தான் உட்காருவோம். அப்போ உன் ஃப்ரெண்ட் யாரு? எவ்வளவு யோசித்தோம், நினைவுக்கு வரவில்லை. என் ஞாபக திறனின் போதாமையை அவள் அறிவாள். மேற்கொண்டு வற்புறுத்தவில்லை. கால் வலிக்குது, போலாமா ப்ளீஸ்? அவளை தூக்கி கொண்டு நடக்கும்போது தான் கவனித்தேன். நாளை மறுநாள் கோயிலில் கொடியேற்ற போவதாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. சித்திரை மாதம் தானே திருவிழா நடைபெறும். இதென்ன வைகாசி மாதத்தில்? வீட்டில் நுழைந்ததுமே இதைதான் கேட்டேன். நீங்க இருந்து போய் 2 வருஷம் கழிச்சு ஒரு சித்திரையில் ஊருக்குள்ள சண்டை வந்ததில்ல, அப்ப வைகாசியில மாத்தினது. அப்புறம் வைகாசினே ஆகி போச்சு. அடிக்கடி ஊருக்கு வந்தாதானே இதெல்லாம் தெரியும். தோளில் தூங்கிக் கொண்டிருந்த மகளை வாங்கி படுக்கையில் கிடத்தபடியே பதில் சொன்னாள் கவிதா. தூக்கிட்டு வர கை வலிக்கலையா? பிள்ளைய பெத்துட்டு கை வலிக்குதுன்னு சொன்னா முடியுமா? அதுவும் சரிதான், சிரித்தாள். கவிதாவும் நானும் பள்ளி தோழிகள். 6ஆம் வகுப்பிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள். கல்லூரி இறுதி ஆண்டிலேயே நான் வேலைக்காக ஊரிலிருந்து பெட்டியை கட்டிவிட இதே ஊரில் திருமணமாகி இங்கேயே நிலை கொள்ளும்படியாக வாழ்க்கை அவளுக்கு. இப்ப திருவிழா இருக்குன்னு நினைச்சே பார்க்கல கவிதா. என்னத்த திருவிழா? அந்த பக்கம் எட்டி பார்க்கறதே கிடையாது. ஏன் நாடகம்லாம் கிடையாதா? இப்ப கேட்டதுமே விழுந்து விழுந்து சிரித்தாள். சாப்பிடலாம் வா. ஓ, அப்படி போகுதா கதை? அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே இருந்தாள். பார்த்து, சோறு விக்கிக்க போகுது. எனக்கு விற்காது, அங்க இந்நேரம் விக்கி இருக்கும். யாரை சொல்ற? நீ யாரை நினைக்கிறியோ அவனை தான். எனக்குமே சிரிப்பு வந்தது. அவனை நினைத்தாலே முகத்தில் ஒளி கூடுவதை மறைக்க முடியவில்லை. வாழ்க்கையின் ஒரு பகுதியில் என் கூடவே வந்தவன். கனவு மட்டுமே காண தெரிந்த அந்த வயதில் என் இரவுகளை பார்வைகளாலும் நினைவிலும் நிறைந்தவன். என்ன இப்பவே கனவுல போயாச்சா? நாடகம் இல்லையான்னு கேட்டேனே. அவன் போனதோட நாடகமும் போச்சு. அவனை இன்னும் மறக்கலையா? உன்னையே மறக்கல, அவனை எப்படி மறப்பேன்? அட நாய! இடுப்பில் கிள்ளி சிரித்தாள். ஒன்னு சொன்னா குதிப்ப பார்த்துக்க. காலையில சொல்ல வந்தேன். இவ அப்பா இருந்ததுனால சொல்லல. உன் ஆளு வந்திருக்கான்ல. யாரு? பாபுவா? நம்பவே முடியல. தலை நிஜமாகவே ஒரு முறை சுற்றி நின்றது. அவன் சைனாவும் எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க. எங்கே போனாலும் இதான அவன் ஊரு. வந்து ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நொடியே அவனை பார்க்க வேண்டும் என்ற மனம் பரபரத்தது. போய் 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இடையில ஒருக்கா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனவன் மறுபடியும் இப்போதான் வந்திருக்கான். நீ பார்த்தியா? பேசுனியா? கோயிலுக்கு போயிட்டு இப்படிதான் 2 நாளும் போனேன். என்னதோ கேட்க வந்து நிறுத்தினான். பார்த்துக்க, உன்னையதான் இருக்கும்னு நினைக்கேன். முன்னாடி இருந்ததுனால கேட்காம விட்டுருப்பான். 3 வயசுல ஒரு பொண்ணும் இருக்குல்ல. என்ன குரல் இறங்குது? அவனுக்கு 3 வயசுல புள்ளனா உனக்கு 5 வயசுல இருக்குல்ல. அப்புறம் என்ன? நீங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பார்த்துக்க, நாங்களே நினைக்கல. நீங்க ஏன் நினைச்ச? உன்கிட்ட பேசுனா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். வேலையத்தவனி சாப்பாடு எடுத்து வைக்க தொடங்கினாள். அவன் பொண்டாட்டியும் நல்லாதான் இருக்கா. சிரிக்க சிரிக்க பேசுறா. பார்த்துக்க. கரண்டியை ஒவ்வொன்றாக சிங்கிள் போட்டபடியே சொன்னாள். பேச்சு அப்படியே இழுக்குது. சாப்பிட்ட இடத்தில் தண்ணீர் தெளிக்க தொடங்கினாள். நீ எதுக்கு அவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்னு இத்தனை தடவை சொல்ற? நான் கேட்டனா? அந்த அநியாயம் வேறையா? அவள் துடைப்பம் எடுத்து பெருக்க தொடங்கினாள். நான் பார்க்கணும் அவனை. வீட்டுக்கு போய் பாரு. ஆனா அவன் பொண்டாட்டி இருப்பா அங்க. கடுப்பேற்றினாள். இரவு மொட்டை மாடியில் கவிதாவும் நானும் குழந்தைகளோடு படுத்துக்கிட்டு இருந்தோம். குழந்தைகள் கதை கேட்டு நச்சரிக்க நான் என் கதையை சொல்ல தொடங்கினேன். கதையின் வாயிலாக கடந்து சென்ற வாழ்க்கையை இழுத்து நிறுத்த முயற்சித்தேன். கதை தொடங்கிய சில வினாடிகளில் மொட்டை மாடி, கவிதா, குழந்தைகள் யாவரும் மறைந்து போக பாபு மட்டுமே எங்கும் நிறைந்திருந்தான். உனக்கு நினைக்கணும்னா குப்புறம் படுத்துக்கிட்டு நினை. அதை எதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டு? என காதல் கடித்த கவிதாவை மொட்டை மாடியிலிருந்து தள்ளிவிட்டால் என்ன என்று தோன்றியது. நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் ஒரு கதை போல சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் திருவிழா தொடரும்.
வில்லிசை, சினிமா, ஆர்கெஸ்ட்ரா என தொடரும் நிகழ்ச்சி நிரலில் நாங்கள் பரபரப்பாக தேடுவது நாடகங்களைத்தான். அதிலும் பாபுவின் நாடகங்களுக்கு ரசிகைகள் அதிகம். முதல் அரை மணி நேரம் சரித்திர நாடகம், அடுத்த 2 மணி நேரத்திற்கு சமூக நாடகம். இரண்டிலுமே ஹீரோ பாபு தான். நடிப்பு, எழுத்து, இயக்கம் என எதில் பாபுவின் பெயரை கண்டாலும் போஸ்டருக்கே விசில் அடிக்கும் அளவுக்கு அவன் மேல் பைத்தியமாக இருந்தோம். பாபுவின் நாடகம் 9 மணிக்கு என்றால் 7 மணிக்கே பிளாஸ்டிக் சாக்கு விரித்து முன் வரிசையில் இடம் பிடிக்க தொடங்கினோம். நாடகத்தில் நடிப்பவர்கள் தங்களுக்காக காசு பிரித்து நாடக செலவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெண் வேடங்களையும் ஆண்களை ஏற்றுக்கொள்ள கதாநாயகியை மட்டும் வெளியூரில் இருந்து அழைத்து வருவார்கள். நாடகம் போடும் அன்று காலை கதாநாயகி செந்தில்குமாரி வந்து இறங்கும் போது ஊரே பரபரப்பாகும். ரிகர்சல் நடக்கும் குமாரியின் வீட்டை சுற்றி தலைகளாக இருக்கும். அந்த பெண்ணோடு ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆட நாடகத்தின் மொத்த செலவையும் ஏற்க தயாராக இருப்பார்கள். ஆனால் எல்லா நாடகங்களிலும் அந்த பெண்ணோடு பாபு தான் ஆடினான். பச்சை, சிகப்பு, மஞ்சள் என மாறும் ஒளியில் அந்த பெண்ணை அவன் தூக்க எங்கள் பற்கள் நரநரவென கடிப்படும் ஓசையை ஒருவருக்கொருவர் கேட்கவே செய்தோம். மேடையில் தான் ஆட்டமெல்லாம். பகலில் யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் தலையை லேசாக குனிந்தபடி முடி காற்றில் அலைய அவன் வேகமாக நடக்கும்போது கைகோத்து உடன் நடந்தால் எந்த பிரச்சனையும் எட்டி மிதிக்கலாம் என தோன்றும். ஏற்றி கட்டிய லுங்கியோடு பைக்கில் அவன் செல்லும்போது அவன் இடுப்பில் அணைத்தபடி பின்னால் உட்கார்ந்து அலட்சியமாக பறக்க தோன்றும். ஊரெல்லாம் பெண்கள் அவனுக்காக காத்திருக்க எதிர்பாராத ஒரு மதியத்தில் நூலகத்தில் என் முன் வந்து நின்றான். என்னிடம் பேசுவதற்காக வெகு நேரம் காத்திருப்பதாக கூறினான். 2 புத்தக அடுக்குகளின் இடையே வழிமறித்தபடி உன் பேர் என்ன என அவன் கேட்டபோது பயத்தில் கை விரல்கள் ஆடத் தொடங்கின. ஒரு தடவை பார்க்க மாட்டானா என ஏங்க வைத்தவன் உன்னை பிடித்திருக்கிறது என எதிரே நின்று சொல்கிறான். யாராவது பார்க்கிறார்களா என சுற்றிலும் பார்த்தேன். இந்த வார்த்தைகள் எங்க போய் தொலைந்தன? எதற்காக இத்தனை பதட்டம்? எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருந்தா பேர் சொல்லு. முகத்தை வெகு அருகில் வைத்து கண்களை நேராக பார்த்து கேட்டான். அன்றுதான் அவ்வளவு அருகில் அவனை பார்த்தேன். வழி விடுங்க, நான் போகணும். முடியாது. அதே சிரிப்போடு நின்றான். அவன் வெகு நேரம் அப்படியே நிற்க வேண்டும், நகரவே கூடாது என தோன்றியது. நான் மீண்டும் சொன்னேன், வழி விடுங்க ப்ளீஸ். போகணும்னா அப்படி திரும்பி கூட போகலாமே. என் பின்னால் கை காட்டினான். ஏன் பேர் ரேவதி. அப்போ பிடிச்சிருக்கு. கண்களை நேராக பார்த்து சிரித்தான். அதை எதிர்கொள்ள முடியாமல் என் தலை கவிழ்ந்து கொண்டது. அவன் என்னோடு பேசுகிறான் என அறிந்ததும் தோழிகள் பேச்சு நிறுத்தினர். நானும் அவனும் ஒரே ஜாதி. எப்படியாவது கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு வேலைக்காக அவன் காத்திருந்த நாட்கள் அவை. நான் முதல் ஆண்டு கல்லூரிக்கு போக ஆரம்பித்ததும் பஸ் ஸ்டாப் வரை பின்னால் வருவது, பஸ்ஸில் ஏறி பார்த்தபடி நிற்பது, கோயிலில் உடன் நடந்து வருவது, நூலகத்தில் எனக்காக காத்திருப்பது என பெரும்பாலான நேரங்கள் பாபு என்னோடு இருக்க தொடங்கினான். ஆனால் நாங்கள் மொத்தமாக பேசிய வார்த்தைகளை A4 காகிதத்தின் ஒரு பக்கத்தில் அடக்கிவிடலாம். தனியாக பேசவோ பார்க்கவோ வாய்ப்பற்ற அந்த ஊரில் மினி பஸ்களும் கோயில்களும் இல்லாவிட்டால் காதல் என்ற வார்த்தையே இல்லாமல் போயிருக்கும். ஆலம்பாறை பேருந்தில் டிரைவரின் இடது பக்கம் இருந்த நீளமான இருக்கையில் நான் உட்கார்ந்திருக்க பாபு பின்னால் நின்றிருந்தான். அவன் கண்களால் பேசியவற்றை எனக்கு ஏற்ற மாதிரி நான் புரிந்து கொண்டிருந்தேன். தினமும் பயணிக்கும் பேருந்து என்பதால் கண்டக்டர் என்னை பார்த்து சிரிக்க நான் பதிலுக்கு சிரித்தேன். முறையோடு நிறுத்தாமல் அவர் மீண்டும் மீண்டும் சிரிக்க பாபு இருவருக்கும் இடையே வந்து நின்று கொண்டான். ஆளுங்க ஏற வேண்டாமா, உள்ள போய் உட்காருங்க. கண்டக்டரை ஒரே பார்வையில் அடக்கினான். யாரை பார்த்தாலும் பல்லை காட்டாத, இனி இந்த சீட்ல உட்கார்ந்தா கொன்னுடுவேன் என்று என்னை மெதுவாக மிரட்டினான். எனக்கு எரிச்சல் வந்தது. நீங்க மட்டும் செந்தில்குமாரியை தூக்கி தூக்கி ஆடுவீங்க, நான் சிரிச்சா தப்பா? கடுப்பாக சொன்னேன். அதற்கு அவன் பதில் சொல்லவில்லை. வண்டி போய் கொண்டிருந்தே இருக்கும்போது இறங்கி போய்விட்டான். சொல்லியிருக்க வேண்டாமோ, இனி பேசுவானோ படபடப்பாக இருந்தது. பேருந்தில் இருந்து இறங்கும்போது கலங்கு பாலத்தில் உட்கார்ந்திருந்தான். அது ஒரு மழை மாதத்தின் இருட்டு தொடங்கியிருந்த ஒரு மாலை. என்னோடு இறங்கியவர்கள் இடதுபுறம் சென்றுவிட நான் என் வீட்டுக்கு செல்லும் வழியை தவிர்த்து கலங்கு பாலம் வழியாக நடக்க தொடங்கினேன். மிகவும் மெதுவாக. அசையாமல் உட்கார்ந்திருந்தவன் நான் அவனை கடக்கும் நொடியில் கையை பிடித்தான். உட்காரு. ஐயோ, நான் மாட்டேன், யாராவது வந்துருவாங்க என பதற இழுத்து உட்கார வைத்தான். நான் யாரு உனக்கு? பாபு. அது தெரியாதா? உனக்கு நான் யாருன்னு சொல்லு. நீயே சொல்ல.
ஒன்றும் சொல்லாமல் என் முகத்தையே பார்த்தான். ஏதோ செய்ய போகிறான் என தெரிந்தும் அதை மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்க்க தொடங்கினேன். யாராவது பார்ப்பார்கள், வீடு அருகே இருக்கிறது என பயங்கள் விலகத் தொடங்கின. வலது கையால் தோளோடு அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். ஏன் நெற்றியை தேர்ந்தெடுத்தான் என தெரியவில்லை. ஆனால் ரொம்ப பிடித்திருந்தது. பதிலுக்கு முத்தமிட தோன்றியது. எழுந்து கொண்டேன். சிலிர்த்து குளிர்ந்திருந்த உடல் குளிர் காற்றில் நடுங்க தொடங்கியது. சும்மா இப்படியே பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்காத, தூக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்க. யாரு வேண்டான்னு சொன்னது கேட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். வெறும் பார்வை, சின்ன ஸ்பரிசம், பேரன்பு என தொடர்ந்து எங்கள் உறவுக்கு நாங்கள் காதல் என்று பெயரிட்டு கொண்டோம். என் நினைவின் எல்லா நொடியிலும் அவனே நிறைந்திருந்தான். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தொடர்ந்து எங்கள் காதல் அந்த திருவிழாவோடு முடிவுக்கு வந்தது. வழக்கத்துக்கு மாறாக அந்த சித்திரையில் மழை வெளுத்தது வாங்கியது. ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. அதிசயமாக 4ஆம் திருவிழா அன்று வானம் வெளுக்கத் தொடங்கியது. அன்றைக்கு தான் பாபுவின் நாடகம். ஈரமாக இருந்ததால் மணலில் உட்கார முடியாமல் ஆங்காங்கே கடை வராந்தரங்களிலும் சுவர்களிலும் உட்கார்ந்து நாடகம் பார்க்க தொடங்கினார்கள். நான் ஒரு வீட்டு சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தேன். பார்வையாளராக நான் மட்டுமே இருப்பதாக எண்ணிக்கொண்டு என்னையே பார்த்தே வசனங்களை சொல்லிக் கொண்டிருந்தான் பாபு. எனக்கு மட்டுமேயான அவனது மனதின் குரல் என்றே நானும் அதை உள்வாங்கிக் கொண்டிருந்தேன். அன்றைய மகிழ்ச்சி உச்சமாக அவன் செந்தில் குமாரியோடு ஆடவோ அவளை தூக்கக்கூடவோ இல்லை. நாடகம் முடிவதற்கு முன்பாகவே அதே மேக்கப்போடு மேடைக்கு பின்னால் வந்து நான் நின்றிருந்த சுவர் அருகே வந்தான். சுற்றிலும் ஆட்கள் நிற்க ஏதாவது சொல்லிவிடுவானோ என்ற பயமாக இருந்தது. குமரேஷை தேடி வந்தேன் என யாரிடமும் சொல்லிவிட்டு என் காதுக்கு அருகே வந்து லவ் யூ என்று சொல்லி போனான். முதலாக லவ் யூ என்று அவன் சொன்னது அன்றுதான். அந்த இரவில் என்றென்றைக்குமாக அவனை பிடித்து போனது. மறுநாள் காலை பாபு செந்தில் குமாரியோடு ஓடி போய்விட்டான் என்ற செய்தியோடு தான் விடிந்தது. கூடுதல் தகவலாக பாபு அங்கங்கே வைத்து என்னோடு பேசுகிற விஷயமும் வீட்டுக்கு தெரிந்தது. எல்லாம் முடிந்து போக அந்த வதந்திகள் போதுமானதாக இருந்தன. அந்த நாடகக்காரிக்கு காலேஜ் போற பையன் இருக்கானாம். வெக்கமே இல்லாம போயிருக்கான் பாரு. ஊர் என்னென்னமோ பேசியது. ஒழுங்காக படிக்க போறியா இல்ல இப்படியே ஊர் சுத்திக்கிட்டு திரிய போறியா என்ற வீட்டின் கேள்விக்கு நான் யோசிக்காமல் படிக்கிறேன் என்று பதில் சொன்னேன். வேறு ஆளே இல்லாம தேடியிருக்கா பாரு ஒருத்தனை என் ரீதியில் திட்டுகள் நிறைய விழுந்தன. எந்த பேச்சும் என் மனதில் இருந்து அவனுடைய நினைவுகளையோ பிம்பத்தையோ மாற்றவில்லை. அவ்வளவுதான். அதன் பிறகு பாபுவை அவனது அப்பா வெளியூர் அனுப்பிவிட்டதாக கேள்விப்பட்டேன். நீ வந்திருக்கன்னு சொன்னதும் அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. பாவம் நல்ல பையனை ஊர் எப்படியெல்லாம் பழி போட்டுருச்சு. 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். கல்லூரிக்கு சென்ற காலத்தில் அவனுக்காக பார்த்து பார்த்து தயாராவது போல் தயாராக தொடங்கினேன். அவனை பார்க்க போறேன்னு தெரிந்து புடவை கட்டேன். ஒரு நாள் அவன் எப்பொழுதோ கேட்டது நினைவுக்கு வந்தது. நீல நிற புடவையில் நான் நன்றாக இருப்பதாக கவிதா சொன்னாள். ஐப்ரோ பென்சில் இல்லை அவங்கிட்ட. உன்னை பொண்ணா பார்க்க வரான், போதும் இதெல்லாம். குட்ரி ஒழுங்கா ஒன்னும் சரியா படல. சிரித்து கொண்டே எடுத்து தந்தாள். மொட்டை மாடியில் இதோ பக்கத்தில் பாபு. இடைப்பட்ட வருடங்கள் அவனில் என்ற மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கவில்லை. அதே சிரிப்பு, அதே மீசை, அதே உடல். அப்படி இருக்க பாபு, நீ நிறைய மாறிட்ட. வெயிட் போட்டல, ஆனா அழகா இருக்க. புடவையில இன்னைக்கு தான் பார்க்கிறேன். அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் வழக்கம் போல் கண்கள் நிலம் நோக்கின. உன்னை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதுதான் பாபுவை ஒருமையில் அழைக்கின்றேன். எப்பவும் நினைப்பேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சந்திக்க முயற்சிக்கல. வருடங்கள் பின்னோக்கி போய் நானும் அவனும் மட்டுமேயான ஓர் உலகத்தில் இருப்பதாக தோன்றியது. பஸ்ஸில் கூட வருவல, அப்போ ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவேன். இப்போ நீ வந்ததும் டக்குன்னு அந்த ஃபீல் வந்து ஒட்டிக்கிட்டு. இவ்வளவு நீளமாக அவனிடம் பேசுவது இதுவே முதன்முறை. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம இருந்ததில்லை. எவ்வளவு நல்லா இருந்தது அப்பெல்லாம். உனக்காக வெயிட் பண்ணி உன்னை பார்த்த அந்த சந்தோஷம்லாம் அப்புறம் வரவே இல்லை ரேவதி. சிரித்தான். நாடகமெல்லாம் இனி இல்லையா பாபு? நீ பார்க்கிறனா சொல்லு, உனக்காக போட்டுடலாம். நீ போடுறனா சொல்லு, முதல் வரிசையில் உட்கார்ந்து பார்க்கிறேன். இப்போ விசில் அடிக்கக்கூடும், நல்லா தெரியும். சிரித்தான். இனிதான் உனக்காக போடணுமா என்ன? போட்ட நாடகம் எல்லாமே உனக்காகத்தானே. உன்னை தவிர எதிரில் வேற யாரை கவனிச்சேன்னு நினைக்கிற என்றதும் எனக்கு பறப்பது போல இருந்தது. வருடங்கள் கடந்தும் எனக்கான வார்த்தைகளை பத்திரமாக சேமித்து என்னிடம் ஒப்படைக்கிறான். அந்த சந்தோஷத்தை இங்க வார்த்தைகளில் நான் எப்படி சொல்ல? கவிதாவின் மகளோடு என் மகள் மேலேறி வந்தாள்.
பொண்ணு அக்ஷயா மகளை அறிமுகப்படுத்தினேன். தூக்கி கொண்டான். என்ன படிக்கிற? ஸ்கூல் போறேன். அங்கிள் பேர் பாபு, என் பேரு அக்ஷயா. என்னென்னவோ பேசிக் கொண்டிருந்தோம். நிறைய பேசியது போலவும் எதுவும் பேசாதது போலவும் எவ்வளவு பேசினாலும் தீராதது போலவும் இருந்தது அந்த மாலை. இருட்ட தொடங்கியதும் கிளம்பினான். இனி என்னைக்கு பார்ப்போம்? இது மாதிரி என்னைக்காவது பார்ப்போம். பார்க்கணும், பார்ப்போம் என சொல்லிவிட்டு குழந்தையை தூக்கி அவள் நெற்றியில் முத்தமிட்டான். வரேன் என்று விடை பெற்றான். தொலைபேசி எண்ணை கேட்கவோ கொடுக்கவோ இல்லை. அதெல்லாம் தேவையும் இல்லை என தோன்றியது. இதே போன்று ஒரு நாளுக்காக இனியும் காத்திருப்பதை நினைத்த போதே உடல் சிலிர்த்தது. தெருவை எட்டி பார்த்தேன். தெருமுனையில் திரும்பும் இடத்தில் நின்று கை காண்பித்தான். தெரு விளக்கின் மங்கிய ஒளியில் அவன் இன்னும் அழகாக இருப்பதாக தோன்றியது. என்ன சொல்லு என்று தெரியவில்லை. இதுதான் விதியின் விளையாட்டா என்று எனக்குள் சொல்லிக்கொண்டே வீட்டின் உள்ளே நடக்கத் தொடங்கினேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.